கைஸ் நம்ம ஊரில் பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணுவோம், இங்கே போட்டுக்கு வெயிட் பண்ணி பஸ் மாதிரி ஏறி போகிறாங்க பாருங்கள். கைஸ் குட் மார்னிங். இப்போ ஆலப்பேயில் போட் ஹவுஸில் இருக்கோம். ஸோ இப்போ ரூம்லேயே எழுந்து வந்தோம். காலைல ஒரு 6:30 மணிக்கெலாம் விடிஞ்சிருச்சு. அப்படியே அந்த விண்டோ ஓப்பன் பண்ணால் அந்த வியூ நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்போ பால்கனிக்கு வந்திருக்கோம். எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தராக எழுந்திரிச்சு இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுருக்காங்க சில பேர். இப்போ வேலை வந்தாச்சு. நல்ல பனி பெஞ்சிருக்கு. ஏன் பாருங்கள் எவ்வளோ பண்ணின்ட்டு. ஸோ நைட்டு இந்த வில்லேஜ் மாதிரி இருக்குது போல். இங்கே எடுத்து வந்து பவர் கனெக்ஷன் அதில் கொடுத்துட்டாங்க. போர்ட்லேருந்து ஒயர் அங்கே போகுது பாருங்கள். இங்கே தான் பவர் சப்ளை போல். இது இங்கே கனெக்ட் பண்ண போது தான் ஏசி ஒர்க் ஆச்சு. இது ஒரு சின்ன கிராமம் போல். இங்கே உள்ள சில போட்டுக்கு ஒரு இடம் ஒதுக்கியிருப்பாங்க போல். இந்த போட்டுக்கும் அங்கே தான் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் உள்ள போட்டுக்கு அங்கே இருக்குது ஜங்ஷன் பாயிண்ட் மாதிரி, அங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு போட்டுக்கு ஒவ்வொரு ஏரியா இருக்கும் போல். நல்ல ஈரமாக இருக்குது, பனி எல்லாமே. இங்கே ஒரு போட் இருக்குது பக்கத்துலேயே. இந்த போட் ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க போல். அங்கே சோஃபா எல்லாமே எடுத்து பிரித்து வச்சுருக்காங்க. சன்ரைஸ் சூப்பராக இருக்குங்க இது பார்க்குறதுக்கு. இங்கே ஒரு போட் இருக்குது பக்கத்துலேயே. சேம் எல்லா போட்டுமே சேம் தாங்க, ஒரே மாதிரி தான். இன்டீரியர் அந்த டிசைனிங் மட்டும்தான் வேறு வேறு மாறுது. ஸோ நம்ம தங்கியிருக்க போட்டுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நைட்டு, அதாவது நம்ம நைட்டு 9:10 தான் அவங்ககிட்ட பேசியிருந்தோம், டீல் பேசியிருந்தோம். போட்டுக்குள்ளே வரதுக்கு ஒரு 9:45 10 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மார்னிங் 9 o'clock தான் எல்லாருக்குமே, எல்லா போட்டுக்குமே காமனாக 9 o'clock தான் செக் அவுட்டான். ஸோ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டயத்துக்கு வந்து கரெக்டாக 14.5 14,500 16,000 சொன்னாங்க. ஒரு 1,200 கம்மி பண்ணி 14,500 வந்து முடித்தோம். அதுக்கு மேலே கம்மி பண்ணல அவங்க. சரி ஓகே, வெளில போனாலும் எப்படி ஒரு ரூம் 3 ரூம் 4 ரூம் எடுத்தால் ஒரு 6,000 8,000 வரும். ஃபுட்டு ஒரு 2,000, எக்ஸ்ட்ரா ஒரு 4,000 கேட்குறாங்க. சரி ஓகே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டுமேன்ட்டு ஓகே வந்தாச்சு. ஸோ நைட்டு டின்னர் வந்து நான்வெஜ் ஃபுட் கொடுத்தாங்க. சப்பாத்தி, ரைஸு, டாலு, அது இல்லாமல் சிக்கன் கறி. நைட்டு நல்லா சாப்பிட்டாச்சு. அதுவுமே லேட் ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு, 12 மணி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்ததுக்கப்புறம் தான் வந்து எல்லாம் திங்ஸ்லாம் போய் வாங்கிட்டு வந்து சமைச்சு நம்ம கொடுத்தாங்க. அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அது வரை இங்கே பேசிக்கிட்டு விளாண்டுட்டு இருந்தோம். இப்போ மார்னிங் வந்து டீ ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு 9 மணிக்கு வந்து அங்கே போய் நம்ம ஏறின இடத்துலேயே வந்து இறக்கி கொடுத்துருவாங்க. கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். எல்லா இடத்துலையுமே ஏசி இருக்குது. இங்கெல்லாம் ஒரு 4 ஏசி இருக்குது. ஹாலில் அந்த என்ட்ரன்ஸில் ஒரு 2-3 ஏசி இருக்குது. ஆனால் எதுவுமே போடல, ரூமில் உள்ள ஏசி மட்டும்தான். அதுவும் ரிமோட்லாம் கொடுக்கல, நம்மளே வந்து ரிமோட்டை ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இதுதான் ஓடுது. ஹாய், குட் மார்னிங். ஸோ ராஜபுரம் மேலே 2 ரூம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த போட்டு வந்து 6 ரூம் உள்ள போட்டு. சிங்கிள்லேருந்து உங்களுக்கு இருக்குது 6 ரூமில் நம்ம வந்து எந்த ரூம் வேணால் எடுத்துக்கலாம். நாங்கள் 4 ரூம் வந்து ஆக்குபை பண்ணிட்டோம் அதில். இது நீங்கள் ஃபுல் டே தங்குறீங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜு, ஆஃப் டே தங்குறீங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜு, அது மாதிரி மாறும். அதுவும் வீக்கெண்ட்னா ஒரு டே ரேட்டு, வீக் ஆஃப்னா ஒரு ரேட்டு. அங்கங்கே போட்டில் நிற்கிது பாருங்க. அப்பா பள்ளி இடிச்சிக்கிச்சு. அங்கே ஒரு போட், நாங்கள் நிறைய வரிசையாக போட் நிற்கிது. வந்து வில்லேஜ் போல் ஃபுல்லாக. அது இந்த பேக் சைடு ஃபுல்லாகவே வயல்வெளியாக இருக்குது. கரெக்டாக 7:30க்கு அந்த இடத்துலேருந்து கனெக்ஷன் எடுத்து விட்டு போட்டை மூவ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ நேரத்தில் அங்கே போகணும்னு தெரில. அந்த போட்டில் பாருங்கள், பேக் சைடு ஜென்ரேட்டர், அந்த ஃபில்டர்லாம் வச்சுருக்காங்க. இங்கே உள்ள எல்லா போட்டுக்குமே வந்து அந்த வாஷ்ரூம்க்கு யூஸ் பண்ணுறது, காமன் வாட்டர் எல்லாமே வந்து இந்த தண்ணி தான். இது தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி மேலே ஏற்றுறாங்க. அங்கே ஃபில்டர் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே கீழேருந்து மோட்ரு போட்டு ஃபில்டர் பண்ணி அந்த வாஷ்ரூம்க்கு குளிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு, ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு கூட இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணவே இல்லை. நம்ம அந்த கேன் வாட்டர் இருந்துச்சு, அதே யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு, ப்ரஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணியாச்சு. அங்கே இறங்கிட்டு அங்கே போய் எங்கேயோ ரூம் எடுத்து குளிச்சிக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா வந்து ஓரத்தில் நிற்கிறப்ப ஸ்மெல்லு வருது இந்த தண்ணியில். அந்த ஊரில் உள்ளவங்களாம் வந்து சாக்கடை இதெல்லாம் கலப்பாங்க போல். ஸ்மெல்லு அதிகமாக இருந்துச்சு. அதனால் அந்தளவுக்கு தண்ணி வந்து க்ளீனாக இல்லை. அதனால் இதில் குளிக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. என்ன தான் ஃபில்ட்ரு பண்ணாலும் மனசு கேட்கல. அதனால் இல்லை, அந்த கேன் வாட்டர் யூஸ் பண்ணி இப்போதைக்கு மேனேஜ் பண்ணியாச்சு. போட்டு இங்கே மூவ் பண்ண ஆரம்பித்த தெரியுது நமக்கு பக்கத்தில் இவ்வளோ போட்ஸ் நிற்கிதுன்ட்டு.
இருட்டில் வந்து தெரியல. பகலில் பாருங்க எவ்வளோ போட் ஹவுஸ் நிற்கிதுன்ட்டு. ஆஃப் சீசனில் வந்து நல்ல ரேட்டு கம்மி பண்ணி பேசலாம். ஆனால் வந்து அதுக்கும் ஒரு லிமிட்டு தான் இருக்குது. ஏன்னா வந்து இவங்களுக்கு டீசலு, ஏசி, இந்த ஒர்க் பண்ணுறவங்க சேலரியில் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் அவங்க ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம பண்ணது ஒரு நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் தான் நினைக்கிறேன். இது கம்மியாக போயிருக்காங்களே தெரியல. நானும் இதான் ஃபஸ்ட் டைம் போட் ஹவுஸு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஊரில் பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணுவோம். இங்கே போட்டுக்கு வெயிட் பண்ணி பஸ் மாதிரி ஏறி போகிறாங்க பாருங்கள். நம்ம ஊர்ல ஸோ இந்த மாதிரி பஸ் வந்து ஸோ இந்த மாதிரி போட் பஸ் வரும். இதில் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே ஏறி போவோம். கரெக்டாக அங்கே 7:30க்கு எடுத்தாங்க. 8:30க்கு நம்ம போட்டு வந்து எங்கே பிக்கப் பண்ணாங்களோ அதே இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு 1/2 hour டைம் இருக்குது. 1/2 hourல எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு 9 o'clock வந்து செக் அவுட். எல்லா போட்டுமே இங்கே தான் இருக்குது. இது வந்து ஃபினிஷிங் பாயிண்ட் ஏரியா. அந்த ஹோட்டல் ரமடான் இருக்குது. அந்த லொக்கேஷன் போட்டு வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். டேரெக்டாக வந்து டீல் பேசிக்கலாம் நீங்கள். இந்த மொத்த கப்பலுக்கும் ஓனர் மல்டி சிவா தான். ஆமாம், நான் தான் ஓனர். என் பேரை சொல்லிட்டு பணம் கொடுத்துட்டு போயிருக்கேன். சப்ஸ்கிரைபர் எல்லாரும் உங்களுக்கு பேர் சொல்லி எந்த கப்பல் வேணாலும் போகலாம். ஆமாம், இதில் வந்து 1 BHKலேருந்து உங்களுக்கு 6 BHK வரை இருக்குது. நம்ம போயிட்டுருக்கு 6 BHK. ஸோ அந்த போட்டு இப்போ தான் கிளம்புது போல். எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க மேலே. நம்மளும் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். இட்லி, சாம்பார், சட்னி நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. கைஸ், இப்போ நம்ம போட் ரைட்லேருந்து ஸ்பீட் போட் வந்து போக போகிறோம். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து 300 ரூபா ஸ்பீட் போட்டு. ஸோ நாங்களாம் அடுத்த ரவுண்டு போக போகிறோம். ஸ்பீட் போட்டில் எல்லாம் ரவுண்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. வந்துட்டாங்க ஆல்ரெடி. எக்ஸ்ட்ரா ரவுண்டு, இன்னொரு ரவுண்டு, ஒரு சின்ன ரவுண்டு கேட்டு மறுபடியும் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. எஸ், பக்கத்தில் வந்துட்டாங்க. போட் ரைடு எப்படி இருந்துச்சு? போட் ரைடு எப்படி இருந்துச்சு எல்லாருக்கும்? இப்போ ஸ்பீட் போட்டில் வந்து போக போகிறோம். ஸோ எல்லோரும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் அடுத்த ரவுண்டு. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நம்ம போட்டுக்கு போட் ஹவுஸ் வந்து போக போகிறோம். இன்னொரு ஆலப்புழாவில் போட் ஹவுஸ் செக் அவுட் பண்ணிட்டு இப்போ நம்ம வாகமன் வந்து போயிட்டுருக்கோம். சூப்பர் விளையாடி வாகமன் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகலான்ட்டு. இது வந்து ஒரு லாங் பிரிட்ஜ் இருக்குது அந்த கடலை கடக்கிறதுக்கு. அந்த சொல்லியாக போயிட்டுருக்கோம். வாகமன் போகிற வழியில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிப்பாட்டினோம், கேட்டஸ் கஃபேன்னு சொல்லி. ஸோ இங்கே சாப்பிட்டு முடிச்சாச்சு. வெஜ் மீல்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இங்கே ஸ்நாக்ஸ் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்கான்னு சொல்லி விதவிதமாக இருக்குது. சில்லி பீஃப் ரோலு, மீட் ரோலு, மீட் பர்கரு, சிக்கன் பர்கர், சிக்கன் ரோலு, பீஃப் பனானா ரோஸ்ட்டு, சப்பாத்தி பனானா சிக்கன் ரோலு, விதவிதமாக இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து போயிருக்கோம். ஸோ நம்ம கூட வர யாருமே போனதில்லை. ஸோ எல்லாரையும் வந்து சுற்றி காட்டலன்னு சொல்லி இந்த ஃபால்ஸுக்கு வந்து போகிற வழியில் நிப்பாட்டியிருக்கோம். லாஸ்ட் டைமும் இதே இடத்துல நிப்பாட்டி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த வியூ நல்லா இருந்துச்சு போன தடவை. ஸோ மறுபடியும் இங்கே நிப்பாட்டியிருக்கோம். ராஜ்புரம் வந்து அந்த காரில் வந்துட்டுருக்காங்க, தினேஷ் எல்லாமே. ஸோ அவங்க வந்ததும் சேர்ந்து கிளம்பலான்ட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மர்மலா ஃபால்ஸில் சுத்தமாக தண்ணியே இல்லை, கொஞ்சம் தான் இருந்துச்சு. போய் வேஸ்ட்டு. அங்கே போனதுனால கொஞ்சம் 1 hour டைமும் ஆச்சு. இப்போ வாகமன் மேட் ஹவுஸ் வந்துவிட்டோம். ஸோ இங்கே வந்து ஜிப்லைன் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க.